வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு. பரிமளை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாகராஜ பூஜை வழிபாடு நடைபெறவுள்ளது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை நாகராஜ பூஜை வழிபாடுகள் என்பன நடைபெறவுள்ளன. இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. விசேட பூஜை தொடர்பாக குரு பீடாதிபதி விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 10/12/2024 செவ்வாய்க்கிழமை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 25வது நாள் மாலை அணிந்து 25வது நாள் அன்றைய தினம் சிறப்பான பூஜை வழிபாடு ஒன்றாகிய நாகராஜ பூஜை வழிபாடுகள். உயிருள்ள நாகபாம்பிற்கு பாலாபிஷேகம் செய்து உயிருள்ள நாகபாம்பிற்கு சகல அடியவர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு பூஜையாகிய நாகராஜ பூஜை வழிபாடு 10/12/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே உள்ள ராகு கால நேரத்திலே இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாட்டோடு ஆரம்பமாகி காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என ஜாதக ரீதியாக தோஷங்கள் உள்ளவர்கள்லாம் நேரடியாக வந்து இந்த பூஜை வழிபாடு கலந்து இந்த உயிருள்ள நாகபாம்புகளுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்கள் நீங்குகின்ற சிறப்போடு கூடியது. 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் இந்த பூஜை ஆரம்பமாகும். கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம் என்கின்றதாகிய இந்த மோடி ஹால் மண்டபத்திலே 3 மணிக்கு ஆரம்பமாகி சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு நாகராஜ பூஜையிலே சகல அடியார்களும் இந்த நாக பாம்புகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதோடு அன்றைய தினம் சிறப்பான நாட்டிய அஞ்சலி கலாசூரி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய மாணவிகளுடைய நாட்டிய அஞ்சலி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பூஜைகள் நிறைவு பெற்றதும் சகல அடியார்களுக்கும் அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருப்பதோடு பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அன்றைய தினம் இந்த உபயம் செய்கின்ற உபயகாரர்களினாலே பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் சிறப்பாக வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த உபயத்திலே தொடர்ச்சியாக செய்து வருகின்ற மாலை அணிந்திருக்கின்ற சத்யராஜ் சாமி அவர்களுடைய குடும்ப உபயமாக நடைபெறுகின்ற இந்த பூஜையிலே சகலரும் கலந்து கொள்வதோடு இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பூஜையிலே கலந்து கொள்கின்ற பொழுது பூஜை நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் பாடசாலைக்குரிய உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு சகலருக்கும் அன்னதான பூஜை நடைபெறும். அனைவரும் கலந்து இறைவரை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் சபரிமலை சுவாமி ஆபரண பெட்டி வழிபாடுகள் நடைபெற்றன. ஸ்வீஸ் பிரம்மன் டாப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் சபரிமலை ஐயப்ப சுவாமி விருது வழிபாடு நேற்று ஆபரண பெட்டி கொண்டு வரும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சிவஸ்ரீ ராம சண்முகநாத குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். தேவஸ்தான குருசுவாமி தியாகராஜ மகேந்திரன் சுவாமி அவர்களின் ஒழுங்கமைப்பில் ஐயப்பன் விரதமுத்திரை மாலை அணிந்து கொண்ட சாமிமார்கள், பக்தர்கள், அடியார்கள் கலந்து இறை வழிபாடு செய்தார்கள்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.